சானந்தரின் இந்த வார்த்தையை கேட்ட காயத்ரி தேவி கருணை நிரம்பிய கடைக்கண் பார்வையால் சானந்தரை அனுகிரகம் செய்து, குழந்தாய் சானந்த, அஞ்சாதே. தாயின் கர்ப்பத்திலேயே ஸ்ரீமன் நாராயணனது மகா உபதேசத்தை பெற்ற உனக்கு என்ன குறை? மேலும் நீயோ பிருகஸ்பதி, பிருத்தவியாசர் முதலியவர்களது பிரசாதங்களையும் பெற்றிருக்கிறாய். இவற்றிற்கு அடையாளமாக ஆச்சாரியருக்கு நேர்ந்த தோஷத்தையும் போக்கியுள்ளாய். இத்தகைய உனக்கு எதுதான் கிடைக்காது? முன்னொரு காலத்தில் நைமித்திக பிரளயத்திலே சோமகன் என்ற அசுரன் பிரம்மதேவரிடமிருந்து வேதங்களை அபகரிப்பான் என்பதை அறிந்து சூரிய பகவானிடம் முன்னதாகவே யஜுர்வேதத்தின் ஒரு பாகம் வைக்கப்பட்டுள்ளது. அஃது அயாத்த யாமம் எனப்படுகிறது. சோமாதிகளால் அபகரிக்கப்படாதது, வைஷம்பாயனரால் அறியப்படாதது. ஆகையால் நீ சூரிய பகவானை ஆராதித்து அவருடைய அனுகிரகத்தால் அந்த வேதத்தை அடைவாயாக. இனி சூரியனை குறித்து உபாசனை செய் என்று கட்டளையிட்டு மறைந்தாள் காயத்ரி